சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வெற்றி தரும் வெள்ளியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உன்னுடைய துயரங்களை போக்குவது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா? வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்யாதே. வாழ்க்கையில் நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாமல் எதுவும் செய்யவும் ஆரம்பிக்காதே. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். என் பிள்ளைகளை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கச் செய்வேனா? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு, உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவர்கள் அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் முன்னையும் நான் பின்பற்றச் சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டு வார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். ஆனால் நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயற்சி செய்துவார் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் கூறுகிறேன். அந்த துன்பங்கள் அனைத்தும் பிறகு காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாருமே இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. இதோ உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரம் இல்லாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாமே நன்மைக்கை என்று எடுத்துக்கொள். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் மேலும் மேலும் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். அதை உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன். உன் காத்திருப்புக்கானது என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் இதோ நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம், ராஜயோகம் இப்போது வந்துவிட்டது, தொடங்கிவிட்டது. இனி நீ நிம்மதியோடு வாழப்போகிறாய். மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எல்லா வளமும் பெற்று சௌபாக்கியத்துடனும் வாழும் காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதில் இருந்து அறிந்து கொண்டு வருவாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய். அந்த நேரத்தில் சாயப்பா இது கனவா அல்லது நிஜமா, எப்படி இந்த மாற்றம் நடந்தது என குதூகலம் அடைவாய், சந்தோஷம் அடைவாய். ஆம் செல்லமே, அந்த நேரத்தில் எனக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? கோபம் உன்னை அழித்து விடும். கோபமே இனி வேண்டாம் என்று உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏதும் ஏற்படாமல் உன் சாயப்பான நான் பார்த்துக் கொள்கிறேன். உனது வாழ்வு உன்னையே வியக்கச் செய்ய போகிறது. மிக மிக முக்கியமான விஷயம் நடந்து உனக்கான அதிசயத்தை நிகழ்த்தப் போவது உன் சாயப்பாதான். நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு. இந்த மங்களம் நிறைந்த வெள்ளி நாளில் மன நிறைவுடன் கேள். நீ மனம் விரும்பும் மங்கள வாக்கு இந்த நல்ல நாளில் உனக்காக கூறும் வாக்கு நிச்சயம் பழித்துவிடும் உன் சாயப்பா சொல்வது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று இந்த பிரபஞ்சத்தில் எவருமே இல்லை. அதே போல
சந்தோஷங்களை மட்டும் அனுபவித்தது வாழ்பவர் என்று எவருமே இல்லை. துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே. அது உனக்கு வலியை கொடுக்கும், உன் மனது நிம்மதியை கெடுக்கும். அதேபோல் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்லாதே. அது உனக்கு தலை கணத்தை கொடுத்து குனியை வைக்கும். ஆம் செல்லமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரு நிறம்தான், ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா? அதேபோல்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே, ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை. அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே, புலம்பாதே, அழுகாதே. அது உன் மனதை மேலும் கஷ்டப்படுத்தும், உன் தைரியத்தை குறைத்து விடும். அது உன்னை நிச்சயம் நிம்மதியாக வாழ விடாது. என் பிள்ளை என்றும் நிம்மதியுடன் இருக்கவே உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன். இதோ உனக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயம் நீ பார்ப்பதை போலவே அமையப் போகிறது. இதோ உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது. நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் நீ வாழ்வாய். உன் கனவுகளும் ஆசைகளும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும். ஆம் செல்லமே, நீ 3 விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும். உன் சாயப்பாவை விட இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை. உன் சாயப்பாவை விட உன்னை அறிந்தவர் யாரும் இல்லை. உன் சாயப்பாவை விட சிரமத்தை போக்கும் சக்தி உடையவர் இங்கு யாரும் இல்லை என நீ முதலில் உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ நிறைய வேதனைகளை அனுபவித்து விட்டாய். ஆம் செல்லமே, வேதனைகளை அனுபவித்து விட்டாய். இப்போது உன் வேதனைகள் எல்லாம் சாதனையாக மாறப்போகிறது. நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது. இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் சாயப்பா சொல்வதை கேள். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதா என்ற விஷயம் இனி எல்லாம் கண்டிப்பாக நடந்துவிடும். நீ எதிர்பார்த்தது சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? சாயப்பா, இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றே நோக்கி வந்துவிட்டது. என் கஷ்டங்களை போக்குங்கள் அப்பா என்று என்னிடம் மனம் உருகி கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா? அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. அது நிறைவிற்கு வந்து விடுகிறது. உன் கண்ணீரும் அழுகையும் வலிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது. இன்று உன் சாயப்பா உனக்கு வாக்களிக்கிறேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக மாறப்போகிறது என்று. துக்கம், கண்ணீர், மனவலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்து வேதனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய். உன் கர்மாக்களை எல்லாம் அழித்து விட்டேன். இப்போ நீ எதை கேட்கிறாயோ அது நிச்சயம் நடக்கும். நீ இதை கேட்ட நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது உன்னை எப்பொழுதும் எந்த ஒரு நேரத்திலும் இருள் சூழவே சூழாது. இனி நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு. ஆம் செல்லமே, நாளை வெற்றி தரும் வெள்ளியில் அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. இதை கேட்டு விட்டாயல்லவா? நிம்மதியாக தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம் செல்லமே, உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. நல்ல காலம் துவங்கி விட்டது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.